சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தமான நம்மளோட அஜெண்டா சிலதை உங்ககிட்ட நான் படிக்கிறேன். ஒன்று, நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள் ஷோரூம்ஸ் அமைக்கப்படும். இரண்டாவது, நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். மூணாவது, கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். அடுத்தது, நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காக அவர்கள் வழங்கும் நூல், சாயங்கள் மற்றும் ரசாயனங்களுக்கு நமது டிவிக்கு அரசால் 50% மானியம் வழங்கப்படும். அடுத்தது, நமது டிவிக்கு அரசில் அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மேலும் நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறையில ஒண்ணுதான் இந்த எம்எஸ்எம்இஸ். இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இஸ் இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இப்போ இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக நம்ம டிவிக்கு அரசு என்னெல்லாம் செய்யும்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல, நெருக்கடியில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ரூபாய் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும். இரண்டாவது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று 400% மேல உயர்ந்துள்ள பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம். இது குறிப்பாக ஜவுளி துறையில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதித்துள்ளது. டிவிகே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான எம்எஸ்எம்இஸ் இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிக்கு அரசு நிறுத்தி வைக்கும். அடுத்தது, விரிவான ஆய்வுக்கு பிறகே மின் கட்டணத்தை முறைப்படுத்தும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலகளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிக்கு அரசு வழங்கும். அடுத்து, நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு எம்எஸ்பி சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும்.
நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு